குருவே சரணம். மனதில் ஒருவன் மனவரையில் ஒருவன், இப்படி நிறைய பெண்களுடைய இன்றைய காலகட்டத்தில் மனநிலை இருக்குது. ஒரு பையனை ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி காதலித்து ரொம்ப போகிறாங்க. ஆனால் சூழ்நிலையோ குடும்பமோ வேலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் விட்டுட்டு திரும்ப வேற ஒருவரை திருமணம் செய்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? மன உளைச்சல். இந்த கணவனோடையும் வாழ முடியல, அந்த காதலனையும் விட முடியல. இப்படி மனசுக்குள் போராட்டமாக வாழக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நிறைய இருக்காங்க. இது பெற்றோர்கள் மிக கவனமாக திருமணத்திற்கு பார்க்கறதுக்கு முன்னால், அம்மா யாரையாவது மனசில் நினச்சிருக்கியா, யாரும் விரும்புகிறியா அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் கூப்பிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அடுத்து அவருக்கு வரன்னு பார்க்கணும். இவங்க அது என்னமாவது போட்டும் பரவாயில்ல, நம்ம பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இது கல்யாணம் பண்ணி வைக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் மனம் ஒத்து போகணும். அப்போ தான் நம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? காலம் காலத்துக்கும் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக உள்ளன்போடு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழக்கூடிய திருமணம். மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போராடுகின்ற பெண்கள் இன்றைக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுகிறாங்க. அது திருமணத்திற்கு முன்னவே அதை சரி செய்திருக்கணும். ஒன்றும் விரும்பியவரோடு திருமணம் பண்ணியிருக்கணும், இல்லையா திருமணம் பண்ணவருக்கு உண்மையாக நேர்மையாக நடக்கணும். இது ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடாது. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் உங்கள் மகள் இருந்தால் அந்த கடந்த காலத்தை மறப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது. இந்த திருமணம் கணவனோட சந்தோஷமாக உங்கள் பெண் வாழ்வதற்கும் சில பரிகார பூஜைகள் இருக்குது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். கடவுளை எப்படி கண்ணால் பார்க்கறாமல் உணர்கிறோமோ நம்புகிறோமோ, அது மாதிரி இந்த பரிகாரங்களையும் உணரணும், நம்பணும். அதன்படி இந்த திருமண வாழ்க்கையில் இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல பேருக்கு சரி பண்ணி இப்போ நல்லா வாழ்கிறாங்க. நம்பிக்கையோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய அற்புதமான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி உங்கள் குடும்பம், உங்கள் மகன் யாராக இருந்தாலும் சந்தோஷமாக 1000 காலத்துக்கு வாழணும். அதுதான் விஷயம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.